சிறப்புரை நிகழ்த்துவார். الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر صدق الله العلي العظيم قال نبينا صلى الله عليه وسلم من قام ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகில உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. அவனது சாந்தியும் சமாதானமும் இருளக இரட்சகர் நபிகள் கோமான் அண்ணலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களை விசராது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக புனித மிகுந்த லைலத்துல் கத்ருடைய இரவில் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் நம் குடும்பத்தார்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் மேலான கருணையும் இம்மையிலும் மறுமையிலும் நமது கபரிலும் நிலவட்டமாக ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைவான செல்வத்தையும் பரிபூர்ணமான உடல் ஆரோக்கியத்தை தந்தருவானாக. 27 நாட்கள் தராவீஹில் 1வது ஜுஸுவில் ஆரம்பித்து இன்று 30 ஜுஸுக்கள் முடிவடைந்திருக்கிறது. ஓதிய செவி மடுத்து கேட்ட நம் அனைவருக்கும் அல்லாஹ் நிரப்பமான நற்கூலிகளை தந்தருவானாக. நம்முடைய ஹயாத்தை நீடித்து அல்லாஹ் தருவானாக. பல்வேறு லைலத்துல் கத்ருடைய இரவை அடைகிற நசீபை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் தந்தருவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, ரமதானில் புனிதமான ஒரு நாள் லைலத்துல் கத்ர் என்ற இன்றைய இரவு நிறைய பேருக்கு அந்த நசீபு கிடைக்கலன்னா எப்படின்னா தராவி முடிஞ்சோடனே போயிடுவாங்க. தராவியே இல்லைன்னு சொல்ற ஒரு கூட்டம் இருக்கு. இல்ல தராவி 8 தான் அப்படின்னு சொல்ற கூட்டமும் இருக்கு. இல்ல தராவி 11 அப்படின்னு சொல்ற கூட்டம் இருக்கு. நாம் எந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள்? நம்மை பற்றி குர்ஆனிலும் ஹதீஸிலும் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? சகல வரைக்கும் அமல் செய்யறோம்ல,
இதுக்கு ஆதாரம் உண்டா? ஹதீஸ்களில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது குறித்து சொல்லி இருக்கிறார்களா, செய்திருக்கிறார்களா அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி இன்னைக்கு தான் லைலத்துல் கத்ருடைய இரவா என்பதையும் உங்களுக்கு சொல்லப்படும். முதல் செய்தி, நாம் யார்? நம்மை குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? குர்ஆனுடைய எந்த வசனத்தோடு நாம் ஒத்து போகிறோம்? உங்களுக்கு எல்லாம் தெரியும், பிரபலியமான சூரா அல்ஹம்து சூரா. அதை எப்படி ஓதுவோம்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அர் ரஹ்மானிர் ரஹீம், அவன் கருணையாளன், இரக்கமுடையவன். மாலிகி யௌமித்தீன், மறுமை நாளுடைய அதிபதி, ராஜா அவன்தான். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், அல்லாஹ் உனக்காகவே உன்னையே தொழுகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம் அப்படின்னு அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வைத்தான். எந்த உதவி? உதவி தேடுகிறோம் என்று சொல்கிறோம் அல்லவா, எந்த உதவியை தேட வேண்டும்? அல்லாஹ் அடுத்த வசனத்தில் சொல்கிறான், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஒவ்வொரு முஸ்லிமும் கேட்கிற உதவி குர்ஆன் சொல்லி தருகிறது, நேரான பாதையை எங்களுக்கு தருவாயாக. எது சரியான பாதையோ அதுல நாம போகணும். முஸ்லிமாக இருந்தாலும் எது சரி, எப்படி இருக்க வேண்டும், எதை செய்ய வேண்டும். பல கூட்டம் இருக்கே, அல்லாஹ் சொல்றான் நேரான பாதையை தேடுங்கள், நீங்க போற பாதை சரியா இருக்கணும் என்று சொல்லிவிட்டு எந்த பாதையை சார்ந்தவர்கள் நாம் பாதுகாப்பு தேட வேண்டும் அதையும் அல்லாஹ் சொல்கிறான். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், அல்லாஹ்வால் நிஅமத் செய்யப்பட்ட பாதை தான் சிறந்த பாதை. அந்த ஆயத்தை வேறு ஆயத்தோடு நீங்கள் கொண்டு போய் சேர்த்தால் 11வது ஜுஸ்வில் அல்லாஹ் சொல்கிறான், அந்த சிறந்த பாதை எதரியுமா? மினன் நபியீன் வ சித்தீகீன் வ ஷுஹதாஇ வ ஸாலிஹீன். நபிமார்கள், ஷஹீதுகள், உண்மையாளர்கள், நல்லோர்கள். நீங்கள் செய்த இந்த காரியம் நல்லோர்கள் செய்திருந்தால், சஹாபாக்கள் செய்திருந்தால், நபிமார்கள் செய்திருந்தால் அதுதான் நேரான பாதை. வழிகட்ட பாதை யாரெல்லாம் அல்லாஹ் வழிகெடுத்தானோ, அல்லாஹ்விற்கு கோபத்திற்கு ஆளானார்களோ அவர்களை விட்டு இந்த நல்லோர்களுடைய பாதை தான் சிறந்த பாதை என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். அன்பானவர்களே, நாம் நல்லோருடைய பாதையில் இருக்கிறோம், சஹாபாக்களுடைய பாதையில் இருக்கிறோம். சின்னோண்டு வீடியோவை போட்டுவிட்டு பல அமல்களை காலி செய்கிற கூட்டத்திற்கு மத்தியில் சகர்வரை இபாதத் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் நாம் இருக்கிறோம். இது நல்லோர்கள் செய்தது. ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். நான் சொன்னேன் அல்லவா, நேரான பாதை, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். இந்த ஆயத்தினுடைய தஃசீர்களில் ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார். நேரான பாதை எது? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒரு பெரிய ரோடு, ரெண்டு பக்கமும் சுவராணி, சுவர்கள் இரண்டு பக்கமும். அந்த சுவர்களில் அங்கங்க கேப் இருக்கு, அந்த கேப்ல திரைகள் போடப்பட்டிருக்கிறது. அந்த பாதையில் மக்கள் நடந்து செல்கிறார்கள். அப்ப தாயி, ஒரு அழைப்பாளி சொல்கிறார், யா அய்யுஹன் நாஸ் உதுகுலு ஜமீஆ, உதுகுலு ஜமீஆ, உதுகுலு ஜமீஆ. மக்களே, பாதையில் சேர்ந்து செல்லுங்கள், சேர்ந்து செல்லுங்கள், சேர்ந்து செல்லுங்கள் என்று ஒரு அழைப்பாளர். அந்த பாதைக்கு மேல் முகட்டில் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறார், அவரும் அழைப்பாளர். யாராவது அந்த சுவருடைய கேப் இருக்குல்ல, சுவருடைய கேப்புக்குள்ள யாராவது போனாங்கன்னா, வை ஹக்க, உனக்கு நாசம் உண்டாகட்டும், அந்த சுவத்தினுடைய சுவருக்குள் நீ உள்ள போயிராத, வெளியே வா, நேரா போ, நேரா போ என்று சொல்லுகிறார். இந்த இரண்டு அழைப்பாளர்கள் யார்? அந்த பாதை என்ன? அந்த சுவர் என்ன? அந்த சுவத்தில் உள்ள கேப்புகள் என்ன? எழுதி தருகிறார்கள். அந்த பாதை தான் இஸ்லாம். இந்த மார்க்கம் தான் நேரான பாதை. அதில் இருக்கிற இரண்டு சுவர்கள், இரண்டு புறமும் இருக்கிற அந்த சுவர்கள் தான் ஹுதூதுல்லாஹ், அல்லாஹ்வுடைய எல்லைகள். எது செய்ய வேண்டும், எது செய்யக்கூடாது என்ற சட்டதிட்டம்.
அந்த சுவரில் இருக்கிற ஓட்டைகள் தான் பாவமான காரியங்கள். மனிதனே, அதற்குள் நீ போய் விடாதே. ஒரு மனிதர் நடுவில் இருந்து அழைத்தார் அல்லவா, மக்களை நேரா போங்க, நேரா போங்க. இந்த முதல் அழைப்பாளர் திருமறை குர்ஆன் ஷரீஃப். இந்த குர்ஆன் மக்களுக்கு நேர்வழி காட்டுகிறது. இந்த குர்ஆன் மக்களை நேர்வழிப்படுத்துகிறது. மேல் முகட்டிலிருந்து மக்களே அந்த பொந்துக்குள் போய் விடாதீர்கள், கதவுக்குள் போய் விடாதீர்கள், போனால் உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று சொல்லுகிற இரண்டாவது அழைப்பாளர் உங்களுடைய மனசாட்சி, உங்களுடைய உள்ளம் என்று தஃசீர்களில் எழுதி தருகிறார்கள். அன்பானவர்களே, குர்ஆன் என்பது நேர்வழி காட்டக்கூடியது. நீங்க நல்லது செய்தால் உங்களுடைய உள்ளத்திற்கு தெரியும், இன்னைக்கு நம்ம நல்லதுதான் செஞ்சிருக்கிறோம். பாவமான காரியம் செய்தால் ஒரு நிமிடம் அந்த மனசாட்சி சொல்லும், இது பாவம், இது செஞ்சிராத. இது யாரும் மறுக்க முடியாது. நாயகம் சொன்னார்கள், இரண்டு உபதேசம் உண்டு, ஒன்று குர்ஆன், இன்னொன்று உங்களுடைய மனசாட்சி என்று இந்த ஆயத்தினுடைய தஃசீர்களில் ஹதீஸ்களில் பதிவு செய்கிறான். அன்பானவர்கள், நான் சொன்னேன், இன்னைக்கு நம்ம தொழுகிறதுக்கு சகருவரை அமல் செய்வதற்கு ஆதாரம் உண்டா? இந்த தராவியா மட்டும் தொழுதுக்கங்க, ஸ்பெஷலா இன்னைக்கு மட்டும் லைட் போட்டு எல்லாரையும் கூப்பிட்டு அறிவிப்பு செஞ்சு சகல் சாப்பாடு ஏற்பாடு செஞ்சு இரவு முழுக்க எல்லாம் ஏன் பண்றீங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் இப்படித்தானே இருக்கு. என்னன்னு இருக்கு? லைலத்துல் கத்ருடைய இரவை ஒற்றைப்படை இரவுகளில் தேடிக்கொள்ளுங்கள். இதற்கு இன்னொரு ஆதாரத்தையும் எடுத்து வைப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு லைலத்துல் கத்ருடைய இரவு அறிவிப்பு செய்யப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை மக்கள்கிட்ட சொல்லலாம்னு வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க. வந்தப்ப இரண்டு பேர் வாதம் செய்து கொண்டிருந்தார்கள், தர்க்கம் செய்து கொண்டிருந்தார்கள். அதனால் அந்த லைலத்துல் கத்ருடைய செய்தி உயர்த்தப்பட்டு விட்டது என்று ஒரு ஹதீஸும் இருக்கிறது. இந்த இரண்டையும் ஆதாரம் வைத்துக் கொண்டு நீங்கள் 27 என்று மட்டும் அமல் செய்ய வேண்டாம். 21லையும் செய்யுங்க, 23லையும் செய்யுங்க, 25லையும் செய்யுங்க, 27லையும் செய்யுங்கள், 29லையும் செய்யுங்கள். ஏன் இந்த ஒரு இரவை மட்டும் நீங்கள் தூக்கி முடித்து இரவு முழுவதும் அமல் செய்ய வேண்டும் என்ற வாதத்தை முன்வைக்கிறார்கள். நன்றாக நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். நாம் அல்லாஹ்வை அடுத்தபடியாக ரசூலை பின்பற்ற வேண்டும், சஹாபாக்களையும் பின்பற்ற வேண்டும். ஒரு சஹாபி செய்தார் என்றால் நாமும் செய்ய வேண்டும். இமாமையும் பின்பற்ற வேண்டும். 4 மதுஹபுடைய இமாம், நாம் ஹனபி இமாமை பின்பற்றுகிறோம். இந்த பாரம்பரிய பட்டியலை நாம் பெற்றிருக்கிறோம். சஹாபாக்கள் செய்தாலும் நாம் செய்ய வேண்டும், நபிமார்கள் செய்தாலும் செய்ய வேண்டும், இமாம்கள் செய்தாலும் செய்ய வேண்டும். நாம் எந்த அடிப்படையில் செய்கிறோம் என்று தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒற்றைப்படை இரவுகளில் தேட சொன்னாலும் இந்த இரவுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இந்த இரவுக்கு தான், இன்றைய இரவுக்கு தான் அதிகமாக அமல் செய்தார்கள். நசாயில் அஹ்மத் என்ற கிதாபில் வருகிற ஹதீஸ், நுஅமான் இப்னு பஷீர் என்ற சஹாபி அறிவிக்கிறான். எல்லாம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அஹ்மத் என்ற கிதாபிலும் நசாயி என்ற கிதாபிலும் நுஅமான் இப்னு பஷீர் என்ற சஹாபி அறிவித்து தருகிற ஒரு ஹதீஸ் உண்டு. அது என்ன ஹதீஸ் அப்படின்னா, குன்னா மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஷஹ்ரி ரமலான், ரமலானுடைய மாதத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் நின்று தொழுதோம். என்னைக்கு நின்று தொழுதோம்? ஃபி லைலத்தி ஃபி லைலத்தி ஸலாத்தி வ 23வது இரவில் நாங்கள் நாயகத்தோடு நின்று தொழுதோம். எவ்வளவு நேரம் தொழுதோம்? சொன்னார்கள், இலா சுலுசில் லைல், இரவில் 3இல் ஒரு பகுதி நாங்கள் எல்லாம் சேர்ந்து ரசூலுல்லாஹ்வோடு தொழுதோம். இன்னொரு ஹதீஸ் வருகிறது, அதே ஹதீஸ் தான். திரும்ப இந்த சஹாபி சொல்றார், ஃபி 25 25வது இரவு. நான் சொல்வதெல்லாம் ஒற்றைப்படை இரவு. 25ஆம் கிழமை அன்னைக்கும் நாங்கள் நாயகத்தோடு நின்று தொழுதோம். இலா நிஸ்பில் லைலி, இரவில்
பாதி வரைக்கும் தொழுதோம், சகர் வரையும் இல்லை. நீ கணக்கு பண்ணிக்கங்க, இரவுல பாதி தொழுவாங்க. திரும்ப இந்த சஹாபி சொல்றாங்க 27ஆம் கிழமை, ரமதானுடைய 27ஆம் கிழமை நாங்கள் நின்று தொழுதோம். எதுவரை தொழுதோம் என்று சொன்னால் ஹத்தா வனன்னா அன்லா நதி அல் ஃபலாஹ, சஹர் நேரம் முடிந்து விடுமோ என்று நான் பயப்பட்டோம். அதுவரையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தொழுக வைத்தார்கள். அவர்களே, அதைத்தான் நாமும் செய்கிறோம். சஹர் வரை அமல் என்று அறிவிப்பு செய்கிறோம். சஹர் சாப்பாடு ஏற்பாடு செய்கிறோம். கியாமுல் லைல் தொழுகை செய்கிறோம். தஸ்பீஹ் நபிலை தொழுகிறோம். இது நாம் செய்த வழிமுறை அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹர் வரை தொழுக வைத்தார்கள். நம்மளாவது முன்னாடி முடிச்சிடுறோம், சஹர் டைம் ஆச்சு, வெளியே மேல ஆள் வந்துருவாங்க அப்படின்னு கொஞ்சம் முடிச்சுக்கிறோம். ஆனால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹர் நேரம் முடிந்து விடுமோ என்று சஹாபாக்கள் பயந்தார்கள். அதுவரையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுக வைத்தார்கள் என்ற ஹதீஸ் உண்டு. இதுவெல்லாம் சொல்வதல்ல, இதையெல்லாம் எடுத்து காட்டுறதில்லை மக்கள்கிட்ட. ஒரே ஒரு ஹதீஸை தனக்கு தோதுவான ஒரு துண்டை எடுத்து போட்டவனே அதை பார்த்து விட்டு நிறைய பேர் இபாதத் செய்யறதை விட்டுறாங்க. அன்பானவர்களே, இது பெரிய நிஅமத். அடுத்த வருடம் நாம் ஹயாத்தோடு இருப்போமா? அல்லாஹ் நமக்கு ஆயுள் நீடித்து தர வேண்டும். இந்த நிஅமத் எப்போது தான் கிடைக்கும்? வருடத்திற்கு ஒரு முறை கிடைத்த நிஅமத்தை நம்மளால் முடிந்த இபாதத்துகளில் கணிக்கிற நசீபை அல்லாஹ் தந்தருவானாக. அன்பானவர்களே, இன்றைய இரவுக்கு சிறப்பு இருந்தாலும் ஆகப்பெரிய சிறப்பு குர்ஆன் ஷரீஃப், அல்லாஹ்வுடைய கலாமுல்லாஹ். நாம் ஓதிய வசனம் உங்களுக்கு தெரியும். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். இந்த குர்ஆனை நாம் லைலத்துல் கத்ருடைய இரவில் இறக்கி வைத்தோம். வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், நபியே லைலத்துல் கத்ருடைய இரவு என்றால் என்ன தெரியுமா? அல்லாஹ் கேட்கிறார். குர்ஆனை இறக்கி வைத்தோம், அந்த இரவை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று அல்லாஹ் அடுத்து கேட்டுவிட்டு சொன்னான், லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். இந்த ஒரே ஒரு நைட்டு 1000 மாதங்களை விட சிறந்தது. 1000 மாதம் என்று அளவு வைக்காதீர்கள். குர்ஆன் 1000 மாதத்தை விட, அதை விட தாண்டினா இந்த இரவு சிறந்தது என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த இரவில் தனஸ்ஸுல் மலாயிகத்து வர்ரூஹு, மலக்குமார்கள் இறங்குகிறார்கள். குறிப்பாக ஜிப்ரீல் இறங்குகிறார். அவர் சுபு வரையும் இருப்பார். எல்லா மலக்குமார்களும் மனிதர்களோடு முஸாபஹா சலாம் சொல்வார்கள் என்று ஃபஜர் வரை நடைபெறும் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இந்த சூராவை வைத்துக் கொண்டு தஃசீருடைய இமாம்கள் இன்னைக்கு தான் லைலத்துல் கத்ர்னு சொல்றாங்க. அது 2 ஆதாரத்தை சொல்கிறார்கள். ஒன்று, இந்த சூராவில் லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ர் 3 தடவை லைலத்துல் கத்ர் என்ற வார்த்தை வரும். ஒரு லைலத்துல் கத்ருடைய அந்த வார்த்தையில் 9 எழுத்துக்கள் இருக்கும். அப்ப 3 × 9 27. இந்த 3 தடவை அல்லாஹ் சொல்வதால் அந்த எண்ணிக்கையில் இன்றைய இரவுதான் லைலத்துல் கத்ர் என்று இமாம்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். அதே போன்று இந்த சூரா 30 வார்த்தைகளை கொண்டது. நீங்க எண்ணி பார்த்தீங்கன்னா 30 வார்த்தை இருக்கும் இந்த சூறாவில். அதில் 27வது வார்த்தை ஹிய அப்படின்னு வரும். ஹிய அப்படின்னா அது ஒரு அரபி லமீர், வேற ஒரு வார்த்தையை முன் வந்த வார்த்தையை அது குறிக்கும். இந்த ஹிய என்ற வார்த்தைக்கு உள்ள அர்த்தம் லைலத்துல் கத்ர் என்ற இரவுதான் என்று தஃசீர்களில் சொல்லி தருகிறார்கள். அன்பானவர்களே, இதுதான் லைலத்துல் கத்ர் என்ற இரவுக்கு நிறைய ஆதாரங்கள் இருந்தாலும் நாம் அடுத்த சிறப்புகள் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். குர்ஆன் மகத்துவமானது, மிகப்பெரிய நிஅமத் குர்ஆன். இந்த உலகத்தில் எந்த புத்தகத்தை எழுதியவனும் நான் எழுதியது சரி, தவறு இருந்தால் சொல்லுங்கள் என்று சொல்பவன் ஒருவனும் கிடையாது. எவ்வளவு பெரிய ஆத்தராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய விஞ்ஞானியாக இருந்தாலும்
நான் எழுதிய புத்தகத்தை இது தவறு என்று சொல்ல முடியுமா அப்படின்னு யாரும் கேட்கவில்லை. குர்ஆன் கேட்கிறது, குர்ஆன் சவால் விடுகிறது, முடிந்தால் கொண்டு வாருங்கள். குர்ஆனை ஆரம்பிக்கும் போது அல்லாஹ் சொல்கிறான், தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹ், இந்த வேதத்தில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. என்ன டவுட் வந்தாலும் இது தீர்த்து வச்சிரும். எப்படி சந்தேகம் வந்தாலும் இதுல ஆன்சர் இருக்கு. நீங்க யோசிக்கலாம், இப்படியெல்லாம் கேள்வி இருக்குமா, இப்படியெல்லாம் பதில் வருமா, எது கேட்டாலும் தீர்வு உண்டு. அப்படிதான் ஒருத்தன் கேட்டான் ஒரு அஜர்கிட்ட வந்து. அவன் என்ன கேட்டான்னா, 5 கிலோ மைதா மாவுல எத்தனை பொருட்டா போடுறது, குர்ஆன்ல இதுக்கு ஆன்சர் இருக்கான்னு கேட்டான். 5 கிலோ மைதா மாவுல எத்தனை பொருட்டா போடுறது, குர்ஆன்ல ஆன்சர் இருக்கா? அந்த இமாம் சொன்னாங்க, குர்ஆன்ல ஆன்சர் இருக்குப்பா, அது பதில் இருக்கு. என்ன பதில்? ஃபஸ்ஸலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியவில்லை என்றால் தெரிந்தவரிடம் போய் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். உனக்கு 5 கிலோ மாவுல எத்தனை பொருட்டான்னு தெரியலைன்னா போய் பொரோட்டா மாஸ்டர்ட்ட கேளுன்னு அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு சொன்னார். உதாரணத்துக்கு இது குர்ஆனுடைய வசனம். திரும்ப இன்னொருத்தன் வந்தான், நாங்க இன்னைக்கு கார் யூஸ் பண்றோம், பைக் யூஸ் பண்றோம், நீ எவ்வளவு வளர்ச்சி ஆயிடுச்சு, இன்னமும் வரும், இது பற்றி குர்ஆனில் இருக்கிறதா? குர்ஆன்ல இருக்கு. அல்லாஹ் சொல்கிறான், வல் கைல வல் பிகால வல் ஹமீர லிதர்கபூஹா வஸீனா. கழுதையும் கோவேரி கழுதைகளையும் குதிரைகளையும் நீங்கள் பயணிப்பதற்காக நாம் படைத்தோம். அது மட்டுமல்ல, வஸீனா அலங்காரத்தையும் நாம் தான் ஆக்கினோம். இந்த அலங்காரம் என்ன? நீங்கள் பயன்படுத்துகிற வாகனங்கள். நீங்கள் ஹை லெவலில் வைக்கிற அந்த வாகனத்தை குர்ஆன் அலங்காரம் என்று சொல்கிறது. மேலும் அல்லாஹ் சொன்னான், வயகுலுகு மா லா தஅலமூன், அதோடு அது முடிந்து விடாது, மேலும் நாம் படைத்துக் கொண்டே இருப்போம் என்று வாகனத்தை குறித்தும் அல்லாஹ் சொல்கிறான். இன்னொருத்தர் கேட்டாரு, நாங்க யூஸ் பண்ற Facebook, Twitter, Instagram, போன், டிவி இதெல்லாம் குர்ஆன்ல வருதா? இது அல்லாஹ் சொல்றானா சம்பந்தமா? அல்லாஹ் சொல்கிறான் ஒரு வசனத்தில், வமினன் நாசி, மக்களில் சில பேர் இருக்கிறார்கள், எல்லோரையும் அல்லாஹ் சொல்லவில்லை, சில பேர், யஸ்தரி லஹுல் ஹதீஸ, சில பொருட்களை வாங்குகிறார்கள், வீணான காரியத்திற்காக வாங்குகிறார்கள். வயத்தகிதன் சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு அந்த பொருட்கள் அவர்களை வேற வழியை காட்டுகிறது. பிகைரி இல்ம், அது எந்தவித கல்வியும் இல்லை. வயத்தகிதன் ஹுசுவா, அதில் அவர்கள் வீணானதைத்தான் எடுத்துக் கொள்கிறார்கள். உண்மைதானே? அதிலிருந்து நலவை எடுத்துக் கொள்வோர் கம்மியான பேர். அதில் அதிகமாக தீமையும் வழி தவறியவர்களும் வழி கெட்டவர்களும் வீணானதை பார்த்தவர்கள் தான் அதிகம். இந்த பயன்படுத்துகிற பொருளை குறித்து அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இப்படி பல்வேறு ஆய்வுகள் இருந்தாலும் உலகத்தில் தன்னந்தனியாக ஒரு தாவாவை, ஒரு அழைப்பு பணியை செய்கிற அற்புதமான வேதம் குர்ஆன் ஷரீஃப். நீ நம்ம பிறப்பால் முஸ்லிம், சில பேர் எல்லாம் பெரிய பெரிய ஆளாக இருந்து குர்ஆனோடு மோதி தோத்து போய் முஸ்லிமானவர்கள் உண்டு. நான் ஒரே ஒருவரை மட்டும் நினைவுபடுத்துகிறேன். கனடாவில் மிகப்பெரிய கணித மேதை, அதே சமயத்தில் கிறிஸ்துவ பாதிரியார். இவர் பைபிளை கரைத்து குடித்தவர். ஒரு நோக்கமே என்ன அப்படின்னா, முஸ்லிமானவர்களை கிறிஸ்தவர்களாக மாற்றணும், அவங்களுக்கு போய் கிறிஸ்தவத்தை சொல்லி அவங்க கன்வெர்ட் பண்ணணும். இவரு குர்ஆனை எடுக்கிறார். உடனே என்ன சிந்தனை எடுத்தாரு தெரியுமா? குர்ஆன் முஹம்மது நபிக்கு இறக்கப்பட்டது. எப்படி இறக்கப்பட்டது? அல்லாஹ் சொல்கிறார், பரிசுத்தமானவன் அல்லாஹ்விடமிருந்து இறங்கியது. பரிசுத்தமான ஜிப்ரீல் அதை வாங்கினார். பரிசுத்தமான மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த குர்ஆன் இறக்கப்பட்டது. அவர் எப்படி நினைச்சாருன்னா, இதுல முஹம்மது நபியுடைய வரலாறு இருக்கும், அவங்க மனைவியை பத்தி இருக்கும், அவங்க பிள்ளைய பத்தி இருக்கும், குடும்பத்தை பத்தி இருக்கும் அப்படின்னு நினைச்சார். ஆனா அப்படி இல்லை. அவர் சொல்லுகிறார், இந்த குர்ஆனை நான் எடுத்து படித்தேன், முஹம்மது நபி குறித்து, அவருடைய குடும்பம் ஆயிஷா குறித்து இருக்கும் என்று நினைத்தேன். ஆனால் எனக்கு ஆச்சரியம்,
இதில் ஈசா நபியை பற்றி இருக்கிறது. முகமது நபி 4 இடத்தில் தான் அல்லாஹ் சொல்கிறான். ஈசா நபியுடைய பெயரை 25 இடத்தில் சொல்கிறான். ஒரு இடத்திலும் ஆயிஷாவுடைய பெயர் வரவில்லை. ஆனால் ஈசா நபியுடைய தாய் மரியமுக்கு ஒரு சூறாவை அல்லாஹ் இறக்கி வைத்தார். பைபிளில் மரியமை குறித்து தெளிவாக இல்லை, குர்ஆனில் மரியமை குறித்து தெளிவாக அல்லாஹ் பேசுகிறார். ஈசா நபி குறித்து தெளிவாக அல்லாஹ் சொல்கிறான். உலக படைப்பினுடைய ஆரம்பத்தை அல்லாஹ் சொல்கிறான். அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு 1973 ஒரு மனிதருக்கு நோபல் பரிசு கொடுத்தார், பிக் பேங் என்பதற்காக. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர் கண்டுபிடித்தார். என்ன கண்டுபிடித்தார்? இந்த வானமும் பூமியும் ஒட்டி இருந்தது, ஒரு நாள் வெடித்தது, வெடித்ததால் தான் பூமி உருவாகினது. சரியா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சதுக்கு நோபல் பரிசு. இதே கண்டுபிடிப்பை 1700 வருஷத்துக்கு முன்னாடி குர்ஆன் சொல்லியது. குர்ஆனில் இருக்கிறது. ஒரு எதுக்கு நோபல் பரிசு வாங்கினாரோ அதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். 1700 வருஷத்துக்கு முன்னாடி அவலம் இரவு அன்ன சமாவாதி வல் அர்த கானதா ரத்ததா, இந்த வானமும் பூமியும் ஒட்டி இருந்தது, நாம் தான் அதை வெடிக்கச் செய்தோம். அது வெடித்தது, வெடித்ததால் பூமி உருவாகியது. அதில் நீரை நாம் கொடுத்தோம், அந்த நீரை கொண்டுதான் படைப்புகளை நாம் படைத்தோம். 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கண்டுபிடிக்கிறார். ஆனா அல்லாஹ் 1700 வருஷத்துக்கு முன்னாடியே அதை சொல்லிவிட்டான். இதையெல்லாம் அவர் எழுதிவிட்டு கடைசி எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்று பதிவு செய்கிறார். அந்த விஷயம் இன்று ஓதப்பட்டது. அவர் எழுதிய பதிவு செய்த அந்த ஆயத்து இன்று ஓதப்பட்டது. உங்களுக்கு தெரியும், தப்பத் யதா அபீ லஹபி வ தப் மா குனா அன்ஹு மாலுஹு வ மா கஸப் சயஸ்லா நாரன் ذات லஹபி வ இம்ராத்துஹு ஹம்மாலத்துல் ஹதப். அபூ லஹபினுடைய 2 கைகள் நாசமாகட்டும், அவனும் நாசமாகட்டும், அவன் சம்பாதித்தது சேர்த்து வைத்தது அனைத்தும் நாசமாகட்டும். கொழுந்து விட்டெறிகிற நரகத்தில் அவன் நுழைவிக்கப்படுவான். அவனுடைய மனைவி விறகை சுமப்பவள், அவளும் நாசமாகட்டும். அவளுடைய கழுத்தில் கயிறுகளோடு அவள் கட்டப்பட்டு நாளை மறுமையில் இருப்பாள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த ஆயத்து, இந்த சூரா எப்ப இறங்குச்சு தெரியுமா? அபூ லஹப் மௌத்தானதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி அல்லாஹ் சொல்லிட்டான், நீ நரகவாசி, உன் மனைவியும் நரகவாசி, நீ சேர்த்து வைத்தது எல்லாம் வீணா போய்விடும். இப்ப இவர் என்ன கேட்கிறாருன்னு இந்த பாதிரியார் அபூ லஹபை குறித்து 10 வருஷத்துக்கு முன்னாடி குர்ஆன்ல சூரா இறங்கிருச்சு. இந்த சூரா இறங்கியதற்கு பின்னால் அவன் 10 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறான். இந்த 10 வருஷத்துல ஒரு நாள் ஒரு நிமிஷம் அவன் வந்து நான் முஸ்லீம் ஆயிட்டேன், முஸ்லீம் ஆயிக்கிறேன் அப்படின்னு சொன்னா இந்த சூரா பொய்யாகிவிடும். அல்லாஹ் சொன்ன இந்த வார்த்தை பொய்யாகிவிடும். ஆனால் அப்படி ஆகவில்லை. இந்த வசனம் உண்மை. 10 ஆண்டுகளும் அவன் ஷைத்தானாகவே வாழ்ந்தான். 10 ஆண்டுகளும் அவன் ஈமான் இல்லாமலே மரணித்தான். ஒரு மனிதனுடைய விதியை 10 ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்றால் இந்த குர்ஆன் உண்மையானது, இதை மனதார நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி ஒரு பைபிளை படித்தவர், கேரி மில்லர் என்ற பெயருடையவர் அப்துல் ஹக் என்று கனடாவில் முஸ்லிம் ஆனார் என்ற வரலாறை நிதர்சனமாக பார்க்கிறோம். அன்பானவர்களே, குர்ஆனை நீங்கள் படியுங்கள், அர்த்தத்தை விளங்குங்கள். அது சொல்லுகிற செய்தி மிக 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 அற்புதமானது. அந்த குர்ஆனை உடையவர்கள் தொழுக வைத்தார்கள் அல்லவா? எல்லா பள்ளிவாசல்களிலும் ஏறத்தாழ இந்த குர்ஆனை முடித்திருப்பார்கள். அந்த குர்ஆனை சுமந்தவர்கள் இந்த குர்ஆனை கொண்டு போய் அல்லாஹ் மனையில் வைத்தான். வானத்திடம் கேட்டான், பெரிய பெரிய பூமியிடம் கேட்டான். எல்லாம் சொன்னது, மறுத்து விட்டது, பயத்தால் மறுத்தது. அந்த குர்ஆனை ஃபஹமலல் இன்சான், மனிதனை சுமக்க வைத்தான். பிரம்மாண்டமான மலை, வானம், இதெல்லாம் சுமக்க முடியல, வெடிச்சுமோடு பயந்துச்சு. 300 இருந்து 350 கிராம், அவ்வளவுதான் ஆட்டு கையில வச்சிடலாம். இந்த ஆட்டில்
குர்ஆன் சுமக்கப்படுகிறது. பிரம்மாண்ட படைக்கு மறுத்த போது பலகீனமான மனிதனுடைய நாட்டில் குர்ஆன் சுமக்கப்படுகிறது என்றால் அல்லாஹ் சொன்னான், சும்மா அவரஸ்னல் கிதாபல் லதீன ஸ்தஃபைனா, நாம் தான் தேர்வு செய்தோம். இந்த குர்ஆனை யார் சுமக்க வேண்டும், இந்த குர்ஆனை யார் மனனம் செய்ய வேண்டும், யாருடைய உள்ளத்தில் இந்த குர்ஆன் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தான் தேர்வு செய்தான். வேறு யாரும் தேர்வு செய்யவில்லை. அன்பானவர்களே, அப்படிப்பட்ட அற்புதமான குர்ஆன் இன்று ஓதி அது முடிக்கப்பட்டது. இந்த குர்ஆன் ஷரீஃப் என்பது அற்புதமானது. பல்வேறு வரலாறுகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் ஹாரூன் ரஷீத் அவருடைய மகனார் மஹ்மூத் ரஷீத் மன்னர் சபையில் உட்கார்ந்திருக்கிறப்ப ஒரு முன்னாடி உள்ள ஒரு ஆள் அரபியில எழுதுறார். அன்னைக்குள்ள கூடு இந்த மை இந்த பெரிய இலை மாதிரி இருக்கும், அதுல அரபி எழுதுறார், அச்சரசலா எழுதுறார். அப்ப மஹ்மூத் ரஷீத் மன்னர் அந்த ஆளை கூப்பிட்டு, நீ சூப்பரா எழுதுறப்பா, நீ என்கிட்ட வேலைக்கு வந்து பிஏவை வச்சுக்கிறேன், உனக்கு என்ன கேட்டாலும் சம்பளம் தரேன், நீ யாரு? அவன் சொன்னா, அதை யகூதி, நான் ஒரு யூதர், எனக்கு அரபி நல்லா எழுத தெரியும், ஆனா நான் உங்கள்கிட்ட வேலைக்கு வரமாட்டேன். மன்னர் கூப்பிட்டு வரமாட்டான். ஏன்னு கேட்டான், இப்படித்தான் கூப்பிடுவீங்க, அப்புறம் உள்ள போறோடனே குர்ஆனை படி, குர்ஆனை எழுது, பள்ளிவாசலுக்கு வா, தொழு, குர்ஆனை ஃபுல்லா எழுது அப்படின்னு சொல்லி என்னை முஸ்லீம் ஆக்கலாம் நினைப்பீங்க. அதனால நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் எனக்கு வேணாம். அடுத்த வருஷம் இதே மன்னர் ஹஜ்ஜுக்கு போறாரு. காபாவில் ஹஜ்ஜுக்கு போய் தவாப் செய்யலாம்னு போறாங்க. அங்க போய் ஒருத்தனை பார்த்தா ஆச்சரியம் இவங்களுக்கு. யாரை யகூதியை கூப்பிட்டாங்க இல்ல, அதே யகூதி காபாவை தவாப் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். பார்த்த மன்னர் அவனை தனியா கூப்பிட்டு, அன்னைக்கு நான் கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன்னு சொன்னேன், நீ காபாவில் வந்து இஹ்ராமுடைய அணியில் தவாப் செய்யற, உன்னை எப்படி உள்ள விட்டாங்க, நீ யகூதி இல்ல. அவன் சொன்னா, நான் முஸ்லீம் ஆயிட்டேன். எப்படி முஸ்லீம் ஆனேன் அப்படின்னா, நான் தௌராத்தை எழுதுனேன், இஞ்சியில எழுதுனேன், அது சம்பந்தப்பட்ட ஆலயங்களை கொண்டு போய் கொடுத்தேன், அவங்க வாங்கி வச்சுக்கிட்டாங்க, எழுத்து அழகா இருக்குன்னு. ஆனா நான் என்ன பண்ணேன்னா, அதுல சிலதை எடுத்தேன், சிலதை சேர்த்தேன், சிலதை மாத்தினேன், அவங்களுக்கு அது தெரியல. அதே மாதிரி குர்ஆனை எடுத்தேன், அழகா எழுதுனேன், சிலதை மாத்தினேன், சிலதை சேர்த்தேன், சிலதை குறைச்சேன், சிலதை கூட்டினேன். கூட்டிட்டு கொண்டு போய் நேர பள்ளிவாசல் உள்ள இமாம்கிட்ட கொடுத்தேன். அடுத்து 7 மணி நேரத்தில் என்னை கூப்பிட்டு என் மீது குர்ஆனை தூக்கி எறிந்தார்கள். இது குர்ஆன் அல்ல, உன் இஷ்டத்துக்கு நீ எழுதியிருக்க, நீ இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அப்பொழுது விளங்கி கொண்டேன், இந்த குர்ஆனில் ஒரு புள்ளியையும் மாற்ற முடியாது, ஒரு எழுத்தையும் மாற்ற முடியாது, இதற்கு நிகராக எதுவும் செய்ய முடியாது. ஏன்? இந்த குர்ஆனை அல்லாஹ்வே பாதுகாக்கிறான், இதனுடைய பொறுப்பை அவன் வைத்திருக்கிறான். யார் நினைத்தாலும் அசைக்க முடியாது. ஏனென்றால் அந்த அதிகாரம், அந்த பொறுப்பு அவனே வைத்திருப்பதால் கியாமத் வரை இந்த குர்ஆன் இருக்கும். நீங்கள் பார்க்கிற இந்த குர்ஆன் 1500 ஆண்டுகளை கடந்து விட்டது. நீங்க ஒரு 100 வருஷம் கழிச்சு ஒரு புக்கை பார்த்தா கிடைக்காது, ஒரு 200 வருஷம் கழிச்சு ஒரு புக் இருக்குமா, நீங்க இருக்காது. ஆனால் 1700 ஆண்டுகளுக்கு பின்னால் கியாமத் வரை இருக்கும் என்றால் இது அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டது. ஹதீஸ்களில் வருகிற போது இந்த மாதத்தில் தான் இது இறக்கப்பட்டது என்று குர்ஆனில் இருக்கிறது. நபி இப்ராஹிம் நபி அவர்களுக்கு ரமதானுடைய முதல் இரவில் அல்லாஹ் ஏடுகளை கொடுத்தார். தௌராத் வேதத்தை 6வது இரவில் அல்லாஹ் கொடுத்தார் ரமதானில். 18வது இரவில் சபூரை அல்லாஹ் கொடுத்தார். இஞ்சிலை 24வது இரவில் கொடுத்தார். இந்த குர்ஆனை 27வது இரவில் அல்லாஹ் கொடுத்தான் என்று எழுதுகிறார்கள். எப்படி கொடுத்தான்? லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்ற பலகையில் இருந்து முதல் வானத்துக்கு வந்தது. இன்னைக்கு குர்ஆன் ஃபுல்லா பூமிக்கு இறங்கல. நீ எல்லாம் விளங்கிக்கணும், குர்ஆன் முழுமையாக ஒரே டைம் இறக்கப்படல. குர்ஆன் இன்றைய இரவில் லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்ற பலகையில் இருந்து முதல் வானம், 7 வானங்களில் முதல் வானத்திற்கு பைத்துல் இஸ்ஸா என்ற வானத்திற்கு தான் குர்ஆன் இன்று இறக்கப்பட்டது.
பூமிக்கு எப்பொழுது இறக்கப்பட்டது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது நபி ஆனார்களோ அப்பொழுதுதான் பூமிக்கு குர்ஆன் இறக்கப்பட்டது. அது முதல் வானத்திற்கு வருவதைத்தான் குர்ஆன் இன்று இறக்கப்பட்டது என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பானவர்களே, அற்புதமான இந்த குர்ஆனும் வேண்டும், இந்த குர்ஆனாக வாழ்ந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வேண்டும். இந்த இரண்டையும் நீங்கள் சரியாக பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். இந்த இரண்டும் தான் நம்முடைய வாழ்க்கையுடைய மொத்த அடிப்படை. விளையாட்டுக்கார உதாரணத்திற்கும் ஒன்றை சொல்லுவாங்க. ஒரு 3 பேர் 60 அடி ஃப்ளோர்ல மேல குடியிருந்தாங்க. அப்ப ஏதோ ஒரு பொருளை தப்பா வாங்கிட்டு வந்தாங்க. போய் பஜார்ல போய் மாத்தி வாங்கிட்டு வரணும். இந்த 3 பேர் 60 மாடியில இருந்து கீழே வந்துட்டாங்க லிஃப்ட்ல. வந்துட்டு போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து பார்த்தா லிஃப்ட் வேலை செய்யல. என்ன செய்யறது? 60 மாடி ஏறி ஏறணும்ல. என்னடா பண்றது? ஒருத்தன் சொன்னா, நீ எல்லாம் கதை சொல்லி ஆளுக்கு ஒரு கதையை சொல்லுவோம். ஒவ்வொன்றா கேட்டு போனா போறது தெரியாது, மாத்தி மாத்தி ஒன்று சொல்லுவோம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அப்படியே ஒவ்வொன்றா சொல்லி 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 59 போயிட்டாங்க. இன்னும் ஒரு தான் உன்னியமா ரூமுக்கு போயிடலாம். இப்ப கடைசியா ஒருத்தன் சொன்னா, இப்ப என் கதை சோகமான கதை, ஏன்டா இல்ல கீழே சாவி வச்சு உடனே அதனால இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னா. அன்பானவர்களே, இந்த கட்டடத்தை நீங்கள் சொர்க்கமாக விளங்கிக் கொள்ளுங்கள். நாம் செய்த தவறால் சொர்க்கத்திலிருந்து கீழே வந்தோம். இங்க கீழே வந்துட்டு திரும்ப சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்றால் அந்த சாவி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த சாவி இல்லாமல் நம்முடைய சொர்க்கத்துடைய வீட்டிற்குள் நாம் நுழைந்து விட முடியாது. அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சரியான முறையில் பின்பற்றுகிற மக்கள் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் என்ற நாம் அதை சரியாக பற்றி பிடிக்க வேண்டும். 2 செய்திகளோடு நான் முடித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளில் அதிகமான அமல்களை நாம் செய்ய வேண்டும். அதே மாதிரி முடிந்தளவு குர்ஆனை ஓதுவதும் தான தர்மங்களை செய்வதும் ரொம்ப முக்கியம். இந்த புனித இரவுகளில் நம்மளால் முடிந்த நற்காரியங்களை அதையும் நாம் செய்ய வேண்டும். தாவூது நபிகிட்ட ஒரு அம்மா வந்தாங்க, வேகமா வந்தாங்க. வந்தவங்க, அல்லாஹ் ஆதிலும் அல்லாஹ்வும், அல்லாஹ் நீதமானவனா இல்ல அநீதம் செய்யக்கூடியவனா அப்படின்னு கேட்டாங்க. தாவூது நபிக்கு கோபம் வந்துச்சு. நீ என்ன அல்லாஹ்வை பார்த்து இப்படி சொல்ற? அல்லாஹ் நீதமானவன், எந்த நேரத்திலும் அல்லாஹ் அநீதம் செய்ய மாட்டான். அந்த அம்மா கேட்டாங்க, நீ என்ன இப்படி சொல்றீங்க? எனக்கு கணவர் இல்லை, நான் விதவை, எனக்கு 2 பொம்பளை பிள்ளை, நான் பஜார்ல நூல் கண்டை வச்சு துணிகளை கோர்த்து அந்த துணிகளை வித்துத்தான் நான் குழப்ப ஓட்டுறேன். நேற்று அதே மாதிரி துணிகளை நூல்கண்டை வைத்து கோக்குற போது ஒரு பெரிய பறவை வந்துச்சு, அது அப்படியே எடுத்துட்டு போயிடுச்சு. நேற்று நான் வியாபாரமே பண்ணல, நாங்க பட்னியா இருந்தோம், இப்ப நான் அநீதம் விளைக்கப்பட்டவள் தானே, அப்ப அல்லாஹ் எனக்கு அநீதம் செய்யக்கூடியவனா அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த வீட்டுடைய கதவு தட்டப்படுது. 10 வியாபாரிகள் வராங்க, பெரிய கோடீஸ்வரர்கள். 10 வியாபாரிகள் கடல் வழி பயணம் செய்துவிட்டு கடல்ல இறங்கி நேரா தாவூது நபிகிட்ட வர்றாங்க. 10 பேரும் கோடீஸ்வரர்கள். கையில ஆளுக்கு ஒரு 100 திருகத்தை வைத்துக் கொண்டு ஆளுக்கு ஒரு பை வச்சிருக்கிறாங்க. 10 பேர் வந்தாங்க. சலாம் சொல்லிட்டு தாவூது நபிகிட்ட, இந்த ஆளுக்கு ஒரு 100 திருகம் 1000 திருகம் வச்சிருக்கிறோம், இது யாராவது ஒரு ஏழைக்கு தேவை உடையவங்களுக்கு நீங்க கொடுத்துருங்க. தாவூது நபி, ஏன் திடீர்னு கொடுக்குறீங்க, என்ன விஷயம்? நாங்க பல கோடி கொள்முதல் செஞ்சுட்டு வந்துகிட்டு இருந்தோம், கடல்ல அலை அடித்தது, அதிகமா அடிச்சிச்சு, கப்பல் அங்கும் இங்கும் அசைந்தது, அதுல ஒரு இடத்துல ஓட்ட விழுந்துருச்சு, இதை வச்சு அடைச்சு பார்த்தோம், அடைக்க முடியல. ஒரு பறவை வந்தது, பெரிய நூல்கண்டையும் ஒரு துணியையும் கொண்டு போட்டது. நாங்கள் அந்த நூல்கண்டை வைத்து அந்த துணியை சரிவர கோர்த்து விட்டு அந்த துணியை வைத்துத்தான்
கப்பலை அடைத்தோம், தண்ணீர் வரவில்லை. அந்த நேரத்தில் நாங்கள் அல்லாஹ்வுடன் நியத் வைத்தோம், யா அல்லாஹ் எங்களை காப்பாற்றினால் தலைக்கு 100 திர்ஹம் என்ற அடிப்படையில் 1000 திர்ஹத்தை நாங்கள் தான தர்மம் செய்கிறோம். அதை யார்கிட்ட கொடுக்கிறது? உங்கள்கிட்ட கொடுத்தா நீங்க சரியான ஆளை தேர்வு செய்து கொடுப்பீர்கள் என்ற அடிப்படையில் உங்கள்கிட்ட வந்து கொடுக்கிறோம். அப்ப தாவூது நபி சொன்னாங்க, அந்த 1000 திர்ஹத்தை இந்த பெண்ணிட்ட கொடுத்துருங்க. உங்களிடம் வந்து அந்த நூல்கண்டு அந்த துணி இந்த பெண்ணுக்கே சொந்தம் என்று தாவூது நபி அவர்கள் சொல்லியதையும் தாவூது நபி மேலும் சொன்னார்கள், அல்லாஹ் நீதமானவன். ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் அதனுடைய மறுபுறத்தை அறிந்தவன் அல்லாஹ். உங்களுக்கு இழப்பதை போன்று தெரிந்தாலும் அதை திருப்பி கொடுப்பதில் அவனே ஆக சிறந்தவன் என்று தாவூது நபி அவர்கள் சொன்னதையும் இந்த வியாபாரிகள் தான தர்மம் செய்கிற நியத்தை வைத்ததால் அல்லாஹ் உயிரை காப்பாற்றினான் என்ற செய்திகளை பார்க்கிறோம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் முடிந்தளவு தர்மத்தை அதிகப்படுத்த வேண்டும், சரியான மனிதர்களை தேர்வு செய்து கொடுக்க வேண்டும் என்பதையும் மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. கடைசி செய்தியாக இன்றைய இரவில் நாம் அதிகமாக கையேந்தி அல்லாஹ்விடம் துஆ செய்து அழுக வேண்டும். புனித இரவு ஆயிஷா நாயகி அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் இன் அலிம்து, எனக்கு லைலத்துல் கத்ருடைய இரவு இதுதான் அப்படின்னு தெரிஞ்சா நான் என்ன செய்யறது? நாயகம் துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம இன்னக அஃபூஃபுன் துஹிப்புல் ஆஃப ஃபஅஃபு அன்னி யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, நீயே மன்னிக்க கூடியவன், நீயே கரீமானவன், நீயே சங்கையானவன், நீயே அல்லாஹ் என்ற துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். அன்பானவர்களே, இஸ்திக்ஃபார் செய்வது, கையேந்தி அல்லாஹ்விடம் துஆ செய்வதை அல்லாஹ் விரும்புகிறான், அல்லாஹ் ஆசைப்படுகிறான். நீங்க ஏன் என்ன கேட்காம போறீங்க? நீங்க ஏன் இப்படி இருக்கிறீங்க? கையேந்தி கேளுங்கள். அவனுடைய கசானா எந்த சூழ்நிலையிலும் குறையாது, அவனுடைய கருணை எந்த சூழ்நிலையிலும் விட்டு போகாது. உங்களுக்கு தெரியும், பிரபலியமான வரலாறோடு நான் முடித்துக் கொள்கிறேன். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹீ வருது, ஜிப்ரீல் வர்றாங்க. வந்த ஜிப்ரீல் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் உங்களுடைய சஹாபாக்களில் ஒருவர், ஒரு வாலிபர் ஊரை விட்டு வெளியே போயிட்டார். அவர் என்னன்னு பாருங்க, அவர் போய் அங்க அழுதுகிட்டு இருக்கிறார், என்னன்னு கேளுங்க அப்படின்னு அல்லாஹ் ஜிப்ரீல் மூலமாக சொன்னான். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களையும் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களையும் கூப்பிட்டு, யாருப்பா அந்த மனிதர்? சொன்னாங்க, ஸஅலபா இப்னு அப்துர் ரஹ்மான் என்ற ஒரு சஹாபி. இவரை போய் தேடி பிடிச்சு கூட்டுவாங்க. 40 நாளா இவர் மதீனாவில் இல்லை. ஒரு சஹாபாக்கள் ஒரு நாளும் ரசூலுல்லாஹ் பார்க்காம இருக்க முடியாது, ஒரு நாள் கூட முடியாது. ஆனா 40 நாள் ஒரு வாலிபர் காட்டுக்குள்ள போய் பாலைவனத்தில் இருக்கிறார். இந்த 2 சஹாபியும் போறாங்க. போனா அங்க ஆடு மேய்க்கிற ஒருவன் இருக்கிறான், அவன் பேர் துஃபாஃபா. அவன்கிட்ட போய் கேட்கிறாங்க, ஏப்பா இந்த மாதிரி எங்க ஊர்ல இருந்து ஒரு ஆளை காணோம், 40 நாள் ஆச்சு, நீ பாத்தியா? அப்படியா? எங்க ஒருத்தர் இருக்காரு, இந்த கோயக்குள்ள அவர் இருக்கிறார். அவர் என்ன செய்யறாருன்னா, நைட் ஆனா போதும் மிட் நைட்ல எரிச்சு போயிடுவார். எரிச்சு போய் பாலைவனத்தில் நடுவில் இருட்டுல, பாலைவனத்துல எவ்வளவு விஷ ஜந்துக்கள் இருக்கும் அதெல்லாம் யோசிக்காம நைட்ல போய் மிட் நைட்ல இருட்டுல உட்கார்ந்துக்கிட்டு எதவும் அலா ரப்சி, தன்னுடைய கையை தன் தலையில் வைத்துக் கொள்ளுவார். அந்த வாலிபர் வச்சுக்கிட்டு அழுவார், தேம்பி தேம்பி அழுவார். யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, தெரியாம பாவம் பண்ணிக்கிறப்பே என்னைய நரகத்தை விட்டு என்னை காப்பாத்திடு. இப்படி டெய்லியும் மிட் நைட்ல எரிச்சு போய் இருட்டுல அழுவார். அப்படிப்பட்ட ஒரு வாலிபர் இங்க இருக்கிறார். அவரால் தான் இருக்கும்னு நினைக்கிறோம், நீங்க வேணா வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போறான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த ஆட்டு இடையர் போய் நைட்ல அதே கோயிலுக்கு தங்கிடுறாங்க. மிட் நைட்ல இந்த ஸஅலபா என்ற சஹாபி எந்திரிச்சு இருட்டில் நடந்து போற பாலைவனத்துல போய்
நடு பாலைவனத்தில் உட்கார்ந்து தலையில கைய வச்சு அழுகிறார், தேம்பி தேம்பி அழுகிறார். பின்னாடி வந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் கூப்பிடுறாங்க, சாலபா வாங்க. உமர் நாயகத்துடைய குரல் மாதிரி இருக்குது. அது சாலபா சொல்றாரு, நான் மதீனாவுக்கு வருவேன், ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், நான் வரும்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள உடனே பார்க்க கூடாது, அவங்க தொழுகையில் இருக்கும் போதுதான் என்னை கூப்பிட்டு போகணும். அதே மாதிரி கூட்டிட்டு வர்றாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இகாமத் சொல்றாங்க, தொழுகை நடைபெறுது. இந்த சாலபா கடைசி சப்புல தொழுகிறாங்க. தொழுகை முடிஞ்சோனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உமரே சாலபா வந்துட்டாரா? வந்துட்டார் நாயகமே. இந்த சாலபா என்ன பாவம் செஞ்சார் அப்படின்னா, இவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பணியாள், காதிம். இவங்க ரசூலுல்லாஹ் என்ன வேலை சொன்னாலும் செய்வாங்க. ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போகும்போது லைட்டா கதவு திறந்துருது, ஒரு பெண் குளிப்பதை பார்த்துருவாங்க. ஒரு அன்சாரி பெண் குளிப்பதை தன் அறியாமல் பார்த்து விட்டதால் தன் விஷயத்தில் ஆயத்து வந்து விடும், இந்த பாவத்தால் நரகத்திற்கு நாம் ஆளாகி விடுவோம், எப்படி ரசூலுல்லாஹ் பார்க்கிறது அப்படின்னு 40 நாள் ஊரை விட்டு வெளியே போய் திரும்ப இங்க கூட்டிட்டு வருவாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லும் போது பள்ளிவாசல்லையே மயங்கி விழுந்துருவான், தன் சுயநிலையை இழந்து விழுந்துருவான். ஒரு வீட்டுக்கு கூட்டு போவான். 8 நாள் திரும்ப ஒரு பள்ளிக்கு வரல. அப்ப 8வது நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் அவங்க வீட்டுக்கு வந்து பார்ப்பான். வந்து இவரு சுருண்டு கிடப்பாரு, வாயில ஏதோ சொல்லிக்கிட்டே இருப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாலிபரை தூக்கி தன்னுடைய தொடையில் வைத்தார்கள். வைத்து சொன்னார்கள், சாலபா கவலைப்படாதீங்க, யா ரசூலல்லாஹ் அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும், நான் ஒரு அந்நிய பெண் குளிக்கிற போது தெரியாம பார்த்துட்டேன் நாயகமே, அந்த பாவத்தை நினைத்து நான் நரகத்தில் அஞ்சுகிறேன், அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். உங்களுடைய பாவம் பெருசா அல்லாஹ்வுடைய கருணை பெருசா? உங்களுடைய பாவம் பெருசா அல்லாஹ்வுடைய ரஹ்மத் பெருசா? சாலபா என்று நாயகம் கேட்டபோது அழுது கொண்டிருந்த அந்த சஹாபி அந்த நேரத்தில் ஜிப்ரீல் வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், இந்த வாலிபனுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விட்டார், இவருடைய தெரியாமல் செய்த எல்லா விதமான பாவங்களும் மன்னிக்கப்பட்டது என்று அறிவிப்பு செய்தார்கள். நாயகத்தினுடைய மடியில் அவருடைய ரூஹ் பிரிந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மடியில் வைத்தவாறே ஒரு வாலிப சஹாபி மௌத்தானார்கள். இவர்கள் குளிப்பாட்டி அடக்கம் செய்தார்கள். அந்த ஜனாசாவில் லட்சோபலட்சம் மலக்குமார்கள் கலந்து கொண்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு செய்கிறார்கள். அன்பானவர்களே, தெரியாமல் யதார்த்தமாக நடந்த பாவத்தை அஞ்சிய வாலிபர், நீ எவ்வளவு பேர் தெரிந்து செய்கிறார், போன்ல எதை பார்க்கிறார், எதை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறான், நீ யூஸ் பண்ற போன் என்ன காட்டப்படுது, நீங்களே விரும்பலைனாலும் அது எதெல்லாம் வந்து நிக்குது. நீங்கள் யோசியுங்கள், இந்த உலகத்தில் பாவங்கள் மிகைத்து கிடக்கிறது. அதை விட்டு தௌபா செய்கிற ஒரு அற்புதமான பாக்கியம் இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு. இந்த இரவை சரியான முறையில் பறித்து அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்தை பெறுகிற நன்மக்களாகவும் குர்ஆன் ஷரீஃபினுடைய தொடர்பில் வாழ்கிற மக்களாகவும் பல்வேறு ரமதான்களையும் லைலத்துல் கத்ருடைய இரவை அடைகிற பாக்கியத்தையும் நம்மளால் முடிந்த தான தர்மங்களை செய்து நம்முடைய ஆயுளை நீட்டி தருகிற அந்நசீபை அல்லாஹ் தந்துருவானாக. மரணிக்கிற தருணத்தில் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டுகளித்து மரணிக்கிற அந்நசீபை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்துருவானாக. வஃபர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. Thanks for watching.